கணபதி மகா கணபதி சித்தி கணபதி தேரினில் வந்தவர்க்கு சீரோங்கும் கதையை சொல்ல கடமையும் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாரு. முந்தி பிறந்தவன் நான், முதல் நூல் தரித்தவன் நான், சங்கு பறையனும் நான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான், முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான், அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா ஹரிச்சந்திரனை அடிமை கொண்ட வெட்டியா நான் தான் சுவாமி. நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது, ஊர் தோன்றி உலகம் தோன்றியது. அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆழ விருச்சகம் தோன்றியது. அந்த ஆழ விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது. அந்த கன்னி புற்றினிலே ஒரு காராம்பசு பிறந்தது. அந்த காராம்பசு வயிற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தார். அந்த கமலக்கண்ணி வயிற்றினிலே ஓடப்பட்டதாக 9,000 கோடி, பறக்கப்பட்டதாக 12,000 கோடி, நடக்கப்பட்டதாக 400,000 கோடி, ஊறப்பட்டதாக 1,000 கோடி. இப்படியாக ஈ எறும்பு எண்ணார ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன். இந்த ஜீவராசிகளானது பூலோகத்திலே பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. அதனால் பூமாதேவி பிரம்மடன் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை, ஏதாகினும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார். அதை கேட்டு என்னிடம் கூறினால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்காது, கையிலே சென்று சிவரிடத்தில் குறையை சொன்னால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னான் பிரம்மதேவன். அப்போது காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கைலாயம் சென்று சுவாமி என்னால் பூமி பாரமானது தாங்க முடியவில்லை என்று சிவரிடத்தில் முறையிட்டாள் பூமாதேவி. அதை கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பறர்கள் காராம்பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். அதன் உயிரானதோ எமலோகம் சென்றது. காராம்பசுவின் மாமிசத்தை அனும் மண் நீலன் அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பங்காக போட்டார்கள். அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்துச் சென்றார். 2வது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார். 3வது பங்கானதை பிரம்மன் எடுத்துச் சென்றார். 4வது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்துச் சென்றார். 5வது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது. அதை பார்த்தா சிவபெருமான், இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும், இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பக என்று குரல் கொடுத்தார். ஆண்டவனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து இந்த அடியேன் அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, எனது தாயே சமுத்திரம், எனது தந்தையே சூரியன், எனது பெயரோ வீர ஜாம்பகன் என்று உரைத்தான். அடே வீர ஜாம்பகா, பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கை எடுத்துச் சென்றால் அந்த காராம்பசுவின் முதல் பங்கை யாருக்கடா உதவும் என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ மாமிசமானது. அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கோ கொம்பானது எலும்பானது, அதிலே சீப்பாகும் சிமிலா சீர்பெற்று வாகின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கோ வாளானது. அந்த வாள் முடியானது அரச பரம்பரைக்கும் அருக்கொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசும் வெஞ்சாமரையாகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது நீ எடுத்து வைத்திருக்கின்றாய 4வது பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, நான் எடுத்து வைத்திருக்கும் 4வது பங்கோ தோளானது. அதிலே வாராகும் படமாகும் வண்ண கயிறாகும் ஆசிக்க மேளமாகும் வெங்கட தமுக்காகும் 1000 குதிரைகளுக்கு அங்கு படியாகும் 3000 குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது யாருமே எடுக்காமல் இருக்கின்ற 5வது பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டான். சுவாமி, யாருமே எடுக்காமல் இருக்கின்ற 5வது பங்கு அது சாணமானது. அதிலே நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும், மீதமுள்ளது எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலிலே உணர்த்தி அக்கினிலே இட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீர் ஆகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன். அடுத்த திசையின் திருப்பலன் என்னடா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, வடக்கே வள்ளலந்துறை, தெற்கே தேவர்கள் துறை, மேற்கே மேலந்துறை, கிழக்கே ஜாம்பகந்துறை, அது என்னுடைய துறையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது 4 திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே தாடவர்கள் ஐந்தார்கள், கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, பிறந்தவுடன் தாய்க்குட்டிய இருக்க சாணார கத்தி
பார்வதியும் இறந்த பின்னே ஈம சடங்கை முடிக்க சங்கமே பிறந்தது என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, நீ கால் போனோம், முளத்துண்டி, வாய்க்கரிசி, வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்று வயிர் பிழைக்க நீ ஒரு சுடு பறகன் என்று உன்னை சோதித்து பார்த்துனடா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, நான் கால் போனோம், முளத்துண்டி, வாய்க்கரிசி, வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, இந்த பார் உலகத்திற்கோ பரமனா நான் பிறந்தேன். இந்த பூலோகத்திலே சுடு பறகனாய் நீ பிறந்தாய். இனிமேற் கொண்டு பறையனும் நீயும் அல்ல, இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கொடுத்தார் கரத்திலே. பறையை பெற்ற வீர ஜாம்பகன் அடியேனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான். 8த்துக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர பழதாரே பழமுதிரே 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 என்று பூலோகத்திலே வீர பறையாடல் சாற்றி வந்தால் வயதானவர்கள் இருந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீருமடா என்று சொன்னார் சிவபெருமான். சுவாமி, நான் பூமி பாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்று எதன் மீது ஏறி எப்படி பறைசாற்ற முடியும் என்று கேட்டான். 5 சாராயமும் அரகல கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன், அது கருந்தி நான் ஏறும் வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து இந்த பாரெங்கும் பறைசாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே என்று குரல் கொடுத்தான் வீர ஜாம்பகன். ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண் விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று 7 கதவை திறந்து எதிரே வந்து நின்றாள் காளிகாதேவி. சக்தியை பார்த்தவுடன் சாராயம் நிலை மறந்து கால் நடுங்கி கரம் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, வெள்ளியும் முளைக்கவில்லை, விடியற்கால பிறக்கவில்லை, இந்த அன்னை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகாதேவி. தாயே, ஆத்திரம் அடைய வேண்டாம். தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர பறையாட சாற்றி வர சொல்லி விட்டார். பறை சாற்றுவதற்கு கணிப்பில்லாத காரணத்தால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அப்போ ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகே இருந்த வேகமரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் காளிகாதேவி. காளியின் கருணை நான் கணிப்பை பெற்ற வீர ஜாம்பகன் மதையானை மீதேறி அமர்ந்து போய் சேர்ந்தான் கம்மாள தேசம். கம்மாள தேசத்திலே தளர்ந்து பறை சாற்றும் பொழுது வீர ஜாம்பகனின் கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது. அப்போது ஒரு கன்னி பெண் ஆனவள் குளத்தை எடுத்து கொலகரைக்கு போனா. அந்த பெண்ணை அழைத்து தவறிய கணிப்பெடுத்து கையில் நறுமணி கேட்டான் வீர ஜாம்பகன். அதற்கு அந்த கன்னி பெண்ணும் வலது காலால் எடுத்து இடது கையால் குடுக்க கோபப்பட்ட வீர ஜாம்பகன் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பறையை. செந்தாமரை பூத்தது. 2வது அடி அடித்தான் பறையை. ராஜ்யத்தை அடைந்தான். 3வது அடி அடித்தான் பறையை. பூலோகத்தை போய் சேர்ந்தான். பூலோகத்திலே சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலே மறந்து சுயநிலைமை கிடந்து பூ குதிர பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிர 6 மாதத்து பின்ன மலரி உதிர 3 மாதத்து பிண்டம் முடங்கி விட 1 மாதத்து பிண்டம் முதலமாய் போக 7 மாதத்து பிண்டம் எகிர்விழு என்று சாற்றி வருகிறான் பறை. அதை பார்த்த சிவபெருமான் வீர ஜாம்பகனை தடுத்து நிறுத்தி, அடே வீர ஜாம்பகா, உன்னை 8த்துக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரே பழமுதிரை என்று வீர பறையான சாற்றி வர சொன்னால் நீ சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலே மறந்து சுய நினைவு கிடந்து பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர 6 மாதத்து பின்ன மலரி உதிர 3 மாதத்து பின்ன முடங்கி விட 1 மாதத்து பின்ன முதலமாய் போக 7 மாதத்து பின்ன மகிழ்விழு என்று சாற்றி விட்டாயை பறையை ஏனடா இப்படி செய்தா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி செய்தேனே, ஆனால் இந்த அடியேனம் பிழைக்க முடியாது, பாருலகிலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அடியேன் பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார். சுவாமி, சின்ன பணம் சத்தா சின்ன பணம், பெரிய பணம் சத்தா பெரிய பணம், ஹரிச்சந்திரன் காசு 6 காசு, வாய்க்கரிசி வழிபிண்டம், முக்காட்டு சீல முளசீல, இதையெல்லாம் எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, இதையெல்லாம் உனக்கு சேர்ந்த போதிலும் பாருலகிலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கு வழி என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நான் பாவம் செய்தவரை சொல்லுகிறேன் என்று சொல்லி கூடையை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் தாயை அடித்தவரும் தன்பரப்பில் நொந்தவரும் அங்காளி குயிலை அதிரவலை இட்டவரும் பங்கிலே பங்கு பதவி எடுத்தவரும் கடிக்கிற நாய் விட்டு
வேடிக்கை பார்த்தவரும் கறந்த பாலினை நீரிட்டு கறந்தவரும் கறந்த பாலினை காலரட்டி உதைத்தவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கைக்கு துரோகம் செய்தவரும் தான் தாரம் இருக்க பிற தாரத்து மீது ஆசைப்பட்டவரும் கட்டிய கணவன் இருக்க மறு கணவன் மீது ஆசைப்பட்டவரும் எல்லை கல்லை புரட்டு நட்டவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துடுத்தவரும் கொள்ளை அடித்தவரும் கொலை புரிந்தவரும் எதையுமே பார்க்காது பொய் சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் பாவிகள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த பாவிகளுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி பேர்பட்ட பாவிகளை எல்லாம் பாம்பு குழி பள்ளி குழி அட்டக்குழி அர்ணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இட்டுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்கை கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீரஜாம்பகன். சாமி, புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க. புண்ணிய காசு தட்சணை போடுறவங்க போடு சாமி. சாமி, தட்சணை போடுறவங்க போடுங்க. புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமி. லாஸ்ட் ஐயாக்கு இங்க தான் போடுறீங்க, வேற எங்கேயும் இல்ல, முடிஞ்சுது. அடே வீரஜாம்பகா, புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்கை கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீரஜாம்பகன். அப்போ சாமியானவர் பச்சிலை பால் குடம் பால் பழங்கள் தான் கொடுத்து தாம்பூலமாக தான் வைத்து இப்போது சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னார் சிவபெருமான். சுவாமி, பாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதுசூர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும் அடுத்தவர் மன பசியன வந்தவர்க்கு பார்சோ தந்தவரும் கோதானம் செய்தவரும் வஸ்திரதானம் செய்தவரும் அன்னதானம் செய்தவரும் 32 தான தர்மங்கள் செய்தவரும் நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்தவர்கள் எல்லாம் புண்ணியவான்களே சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த புண்ணியவான்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, பேர்பட்ட புண்ணியவான்களை எல்லாம் மல்லிகை மந்தாரை இருவாட்சி கோம் என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலரால் அலங்கரித்து உன் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னான். அடே வீரஜாம்பகா, என் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் நின்றவரும் நீயே, இன்று விதி முடிய விதி விலக்கி ஏற்றியவரும் நீயே. இன்று விதி முடிந்து வந்திருக்கும் தாத்தா பேரு அருள் என்ன சொல்லக்கூடிய நரனை கண்டு அவர் செய்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பாருலகிலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன் எண்ணமானது ஈடேறட்டும் என்று எனக்கு வரமளித்தா சிவபெருமான். அந்த ஐயனிடத்திலே வரம் பெற்ற அடியவன் வீரஜாம்பகன் நான். இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நரனை கண்டு அவர் கால் கட்டிய விட்டு கை கட்டிய விட்டு சாலோகே சாமீப சாரூப சாய் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி ஆகிய பட்டையா எம்பெருமான் சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து சிவபதவி அடைந்து முக்தி அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடத்திலே வரம் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளிதிருந்தேன், உடலெரித்து உயிர் வளர்த்தேன், சத்தவர் சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்டம் போக மயானத்தை காத்த ஹரிச்சந்திரா வழிவிடு மயானத்தை கட்டி காக்க என் சுடலக்காளியை கதவத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன அடி மோளத்தை திருப்பு முகத்தை